பேச்சுல அவனா சொல்லுவாங்க, அவனுக்கு கத்தது இவன், இவனுக்கு கத்தது அவனு. ஆனா அவன் வாஜா இருக்க வரைக்கும் குமாரு அவன் கீழே தான் இருக்கணும். அதான் குமார் அவனை அச்சு விட்டான். கண்ணுக்குள்ளே இருக்கிறானுங்கடா இந்த 3 பேரும். அவங்கள நான் முச்சு விடுறேண்ணா. ஏய் அதெல்லாம் வேணாம், நானும் குமாரம் பார்த்துக்கிறோம். ஆனா அவர் உங்களுக்கு மட்டும் அண்ணன் இல்லைண்ணா, எங்களுக்கு தானே அண்ணன். நான் கண்ணுக்கு முன்னாடி அச்சு விட்டு போறாங்க, பார்த்துன்னு சும்மா இருக்க முடியும்? அண்ணன் ஊர்ல தவளத்தை அவ்வளவு சிங்க மாதிரி இருந்தாரு, அவர் இல்லாத ஒரு கை வஞ்சா மாதிரி இருக்குதுண்ணா. எவனும் சாதாரணமான இந்த ஊருக்குள்ளே வர முடியாது, ஏன் தெருவுல கூட வர முடியாது. ஆனா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே அச்சு விட்டுக்கிறானுங்க. ஆனா இதுல ஏதோ ஊக்குத்து இருக்குதுடா. எனக்கு என்னவோ நம்ம அட்டியில தான் எவனோ வேலையை பார்த்துட்டு இருப்பான்னு தோணுது. ஆமா மச்சான், அந்த சுகிக்காரன் ஒருத்தவன் தானே, அது அப்பப்போ சாப்பாடு கொடுக்க வரும். அவன் என்னவோ நம்ம அண்ணன் வாச்சாடிக்கு தான் வந்திருக்கான்னு தோணுது. டேய் அந்த குமார் தான் சொன்னானே,